நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது சாமானிய பிறவிகளின் வேடத்தை எளிதாக கண்டறியும். எனினும் இது அந்த சிவனை அத்தகையதொரு துல்லியத்துடனை அடையாளம் காணுமா? தாம் கவலை கொள்ள வேண்டாம் பிரஜாபதி. இதற்கு பாரபட்சங்கள் கிடையாது. இதன் தாக்கம் பொதுவானது. சதியின் விவாகம் கடமைகளை நிறைவேற்றும் என் முயற்சியின் நிறைவான கட்டம். நம் குடும்பமே ஒன்றிணைந்து நிற்கும். தாம் விஜயாவிற்கும் அழைப்பு விடுத்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். பங்கெடுக்காதவள் அவள் மட்டுமே. தமது விருப்பம் நிறைவேற்றப்படும். ஈசன் சதியை மனம் புரிவதே உச்சிதமானது. சத்பீசனை ஏற்பதாக தந்தைக்கு வாக்கு தந்தாய். அந்த வாக்கு பொய்யாக கூடாது என்றுதான் பிரஜாபதியின் இருப்பிடம் வந்து இந்த லீலைகளை செய்தேன். ஈசன் சதியை மணக்கும் யோகம் அவர்கள் ஜாதகத்தில் இல்லை. नमामीशमीशान निर्वाण रूपं विभुं व्यापकं ब्रह्म वेद स्वरूपम् निराकार ओंकार मूलं तुरीयं गिराज्ञान गोतीतमीशं गिरीशम् கைலாயநாதரே, என் புதல்வியை காத்தருளுங்கள். இனி நான் அவள் வாழ்வை தம்பசம் ஒப்படைக்கின்றேன். அவளை ரட்சித்தருளுங்கள். எத்தனை காலம் எனது புதல்வன் என்னை இவ்வாறு சங்கடங்களில் ஆழ்த்திய வண்ணம் இருப்பான்? அனைவரும் எடுத்துரைத்தும் அவன் உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கின்றானே. ஈசனையும் சதியையும் அவன் பிரிக்க இயலாது. அவர்களது விவாகத்தை சிறிது காலம் தாமதம் செய்ய இயலும். எனினும் அதை தடுப்பதில் அவனுக்கு வெற்றி கிட்டாது. இந்த சங்கடத்திற்கு தீர்வு காண வேண்டாமா? குற்றம் அகங்காரத்தினுடையது பிரம்மதேவரே. அகங்காரமானது தட்சிணை ஒத்த சிந்தனைவாதியையும் அத்துடன் ஒரு ஞானியையும் கூட மூர்க்கனாக்க வல்லதாகும். அம்மூர்க்கத்தனத்தின் விளைவை நாம் காணத்தான் போகிறோம். அரண்மனை நுழைவாயிலில் சத்தியத்தை எடுத்துரைக்கும் வளைவை ஸ்தாபித்தார். ஏனெனில் ஈசன் மாறுவேடம் தரித்து வர நேர்ந்தால் தடுப்பதே அவனது எண்ணம். இருப்பினும் தட்சணே சுயமாக அவரை அனுமதித்தானதே. அப்படியெனில் ஈசன் காவலனாக நிற்கும் அந்த சிறை ரிஷி பிருகுவின் வாக்கு சத்தியமே பிரம்மதேவரே. சத்திய வளைவின் முன்னே நிற்பவர் எவராயினும் அவரால் தப்ப இயலாது. எனினும் அதன் முன்பு வராதவரின் சுயரூபத்தை அடையாளம் காண்பது சத்திய வளைவிற்கும் சாத்தியமல்ல. பிரம்மதேவரே, சிவலீலையை கண்டுகளியுங்கள். இந்த சத்திய வளைவானது
பெரிதோர் பங்காற்ற உள்ளது. கண்டாயா, என்னுடன் சத்துருத்துவம் பாராட்டி நீ பெற்றதென்ன? வேறு வழியும் இல்லை. யாகத்தில் நீ அசிங்கப்பட்டு வெளியேறிய பின்னும் நீ என் ஆற்றலை உணரவில்லை. என்னால் மீண்டும் மீண்டும் அவமதிப்பை ஏற்பதனை நீ விரும்பத் துவங்கியுள்ளாய், இல்லையா? இதுவரை உன்னை அநேக முறைகள் அவமதித்து களைத்து விட்டேன் நான். அதனால் தான் சிந்தித்தேன், நீயே செதுக்கி வைத்த உன் சிலையினை இங்கு ஸ்தாபிக்க முடிவு செய்தேன். நீ என் வாயிற்காவலனாகி என்னை காண இங்கு வந்து போகும் விருந்தினர்களை ஒவ்வொருவராக வரவேற்கும் நிலையில் நிற்கிறாய். உன் கரங்களினால் நீயாகவே அவமதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும் மயானவாசியே. சிவன் வருகை தருவார் என்ற நம்பிக்கை உனக்கு உள்ளதா? ஆம் தாயே, இது அவரது ஆணையே. தந்தையிடமும் தம்மிடமும் முறையாக அனுமதி பெற்று ஆசிகளோடு விடை பெறுவதையே விரும்புகிறார். எனினும் தந்தை ஈசன் வருகையை தடுப்பதற்கு கடும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதை கடந்து அவர் எவ்வாறு நுழைய இயலும்? நுழைய இயலாமல் போனால் பின் சுயம்பரத்தில் எவ்வாறு அவர் பங்கெடுப்பார்? வரக்கூடிய விதத்தினை நான் எவ்விதமும் அறியேன். ஆனால் நிச்சயம் வருவார் என நான் உறுதியாக உள்ளேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சத்திய வளைவு அனர்த்தம் நிகழ்வதை தடுத்தது பிரஜாபதி. இனி எவரையும் அனுமதிக்க வேண்டாம். இதுவரை வந்தவர்கள் மட்டும் இந்த சுயம்பரத்தில் பங்கெடுக்கட்டும். மகாவீரரான
தேவர்களில் சிரேஷ்டரான தேஜஸ் பொருந்தியவரான வேந்தர் பிரஜாபதி தட்சனின் அரண்மனையில் விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பிரஜாபதி தட்சனின் செல்வத்தையும் அதன் நிர்வாகத்தையும் குபேரரே மனமுவந்து பாராட்டியுள்ளார். பிரஜாபதியின் திறன், அவரது கருணை உள்ளம் இரண்டுமே மூவுலகினரும் அறியாததல்ல. இன்று அனைவரும் கூடியிருக்கும் இந்த சுபவேளையில் பிரஜாபதி தட்சரின் அருமை புதல்வி சர்வ குணங்களும் பொருந்திய ராஜகுமாரி தாட்சாயணியின் சுயம்பரம் நிகழ்ந்தேற இருக்கிறது. விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். சுயம்பரத்திற்கான தூய நெறிமுறைகளை கடைபிடிக்கும் விதத்தில் பிரஜாபதியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சுயம்பரம் வெற்றியடைய ஒத்துழைக்க வேண்டும். இதில் பங்கெடுக்கும் தம்மில் ஒருவர் பெரும் அதிர்ஷ்டசாலியாவார். அவரையே குணத்தில் சிறந்த சதி கணவராக வரிப்பார். கவனம் தேவை. பிரஜாபதி தட்சரின் புதல்வி சர்வ லட்சணங்கள் பொருந்திய சௌபாகியவதி சதி தேவி வருகை தருகிறார். ஆபத் பாந்தவா, பார்க்கடல் வாசா, என் வாழ்நாளில் நான் செய்திருக்கும் ஆராதனைக்கான பலன்களை இன்று என் புதல்வியின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாயிலாக தர வேண்டும். நான் கொண்ட மையல் உண்மை எனில் இன்று தம்முடன் எனது விவாகம் நிகழ்ந்தேறும் ஈசனே, அது உறுதி.